டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கான அறிவிப்பை இன்னைய தினத்தில் டிஎன்பிசி போர்டு வந்து வெளியிட்டிருக்காங்க. எவ்வளவு காலியிடம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணி வேலைக்கு போயிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4-5 வருஷமா 6 வருஷமாலாம் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா கரெக்டாக சிலபஸ் பார்க்காம, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்காம, ஸ்கூல் புக்கை படிக்காம, டெஸ்ட் பேஜ் போட்டு பார்க்காம சும்மா ஏனோ தானோ இந்த 3 மாசத்துல எப்படி பாஸ் ஆகுது, 2 மாசத்துல எப்படி பாஸ் ஆகுது, இந்த மாதிரி வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா 4-5 வருஷமா வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஓல்டு சிலபஸ்ல வந்து ஒரு யூனிட்ல எத்தனை கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. பட் நியூ சிலபஸ் பொறுத்த மட்டும் ஒரு யூனிட்ல நாங்க எத்தனை கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி தெளிவா கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் சிலபஸ் பாருங்க, ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்க, மூணாவது சிலபஸ் வைஸ் வந்து ஸ்கூல் புக்கை நல்லா படிங்க. நம்ம அகாடமி சார்பா தீபம் அப்படிங்கிற நேமை வந்து நம்ம வச்சிருக்கோம். ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதே மாதிரி டெலிகிராம் குரூப் லிங்க் போட்டிருக்கேன். டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கான அறிவிப்பை இன்னைய தினத்தில் டிஎன்பிசி போர்டு வந்து வெளியிட்டிருக்காங்க. எவ்வளவு காலியிடம் அப்படின்னு பார்க்கும்போது 3935 காலியிடங்கள் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி தான். அதே மாதிரி எல்லாருமே வந்து டிகிரி படித்தவங்க, 12th படித்தவங்க, பிஹெச்டி முடித்தவங்க, 10th முடித்தவங்க எல்லாருமே முட்டி மோதி நிற்கக்கூடிய ஒரு இடம் என்ன அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4 தான். அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணி வேலைக்கு போயிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4-5 வருஷமா 6 வருஷமாலாம் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா கரெக்டாக சிலபஸ் பார்க்காம, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்காம, ஸ்கூல் புக்கை படிக்காம, டெஸ்ட் பேஜ் போட்டு பார்க்காம சும்மா ஏனோ தானோ இந்த 3 மாசத்துல எப்படி பாஸ் ஆகுது, 2 மாசத்துல எப்படி பாஸ் ஆகுது, இந்த மாதிரி வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா 4-5 வருஷமா வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. பட் அதையெல்லாம் தாண்டி ஃப்ரெஷ்ஷாக வரவங்க, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்றவங்க, 2 அட்டம்ப்ட்ல கிளியர் பண்றவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து படிப்பாங்க. தேவையில்லாம வந்து சோசியல் மீடியாவை வந்து ஸ்க்ரோல் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி குரூப் 4 பொறுத்த மட்டும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. தமிழை பொறுத்த மட்டும் 6 to 12th வரைக்குள்ள தமிழ் புக்கை நல்லா படிக்கிங்க. நல்லா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க தமிழ்ல நல்ல மார்க் எடுக்க முடியும். அதே மாதிரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து நல்ல மார்க் எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா 6 to 12th வரைக்கும் எல்லாமே நல்லா படிப்பாங்க. அது மட்டும் இல்லாம டெஸ்ட் பேஜ் வந்து போட்டு பார்ப்பாங்க. அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த மட்டும் யாரு நல்ல மார்க் எடுக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வாங்குறாங்க. அப்போ நீங்க தமிழ்ல நல்ல மார்க் எடுக்கிறது வந்து மேட்டர் கிடையாது. ஆனா குரூப் 4 எக்ஸாம்ல ஜென்ரல் ஸ்டடீஸ்ல நீங்க நல்ல மார்க் எடுக்கீங்க அப்படின்னா நீங்க தான் வந்து பணியில் அமர முடியும். ஓகே, அப்போ வேகன்சியை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3935 காலியிடங்கள் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி தான். ஓகேவா, அந்த ஒரு வேகன்சிக்கு நீங்க எப்படி படிக்கீங்களோ அதை பொறுத்து நீங்க வந்து ஈஸியா பணியில் அமரலாம். அதே மாதிரி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் இப்போ ரீசெண்டா வந்து டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இன்னும் ஒரு சில எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் எல்லாமே வந்து டோட்டலா வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது ஓல்டு சிலபஸ்ல வந்து ஒரு யூனிட்ல எத்தனை கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. பட் நியூ சிலபஸ் பொறுத்த மட்டும் ஒரு யூனிட்ல நாங்க எத்தனை கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி தெளிவா கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த குரூப் 4 சிலபஸை பொறுத்த மட்டும் அழகு 1ல இலக்கணத்துல இருந்து 25 வினாக்கள் வந்து கேட்காங்க. பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குறில், நெடில், வேறுபாடு இது எல்லாம் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 25 வினாக்கள் இருக்கு. அப்போ இது எல்லாமே எங்க படிக்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக்ல படிக்கணும். ஸ்கூல் புக்கை படிக்கும் போது மட்டும்தான் ஈஸியா வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும். அதே மாதிரி படிச்சா மட்டும் பத்தாது, ஒரு டாபிக் படிக்கும் அப்படின்னா அந்த டாபிக்ல இருந்து நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும். டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் கொஸ்டின் எப்படி கேட்காங்க, நம்ம எப்படி படிச்சிருக்கோம், ஏன் நமக்கு வந்து மார்க் குறையுது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம ரியலைஸ் பண்ண முடியும். ஓகேவா, அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து டிஎன்பிசி குரூப் 4 அப்படின்னா கஷ்டமான எக்ஸாம், இதுக்கு வந்து 4-5 வருஷம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கு. அப்படி எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் சிலபஸை பாருங்க, ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்க, மூணாவது சிலபஸ் வைஸ் வந்து ஸ்கூல் புக்கை நல்லா படிங்க. ஸ்கூல் புக்கை பொறுத்த மட்டும் 6 to 12th வரைக்கும் புக்கை வந்து படிச்சீங்க அப்படின்னா நல்ல மார்க் வந்து எடுத்துடலாம். அதே மாதிரி ஒரு சில யூனிட்டுக்கு மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், அதே மாதிரி தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு, இந்த மாதிரி யூனிட் இருக்கு. அப்போ இது எல்லாமே வந்து ஒரு சில ரெஃபரன்ஸ் புக்கை மட்டும் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மீதமுள்ள எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கை நீங்கள் நல்லா படிக்கிங்க, நல்லா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? நம்முடைய அகாடமி சார்பாக டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து தீபம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து கான்டெக்ட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், அதாவது வாட்ஸ்அப் குரூப் லிங்க், டெலிகிராம் லிங்க் தரேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4 சம்மந்தப்பட்ட எல்லா டெஸ்ட்டுமே அதில் அப்டேட் ஆகும். நீங்கள் 1/1 வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸை பார்க்கும்போது தமிழ்ல இருந்து 100 வினாக்கள் கேட்க போறாங்க. அந்த 100 வினாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அழகு 1ல இருந்து இலக்கணம், இதுல இருந்து 25 வினாக்கள் கேட்காங்க. அழகு 2ல வந்து பார்த்தீங்கன்னா சொல் அகராதி, இதுல இருந்து 15 வினாக்கள் கேட்காங்க. இதை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலைச்சு பெயரக்கூடாது, என்னடா இவ்வளவு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி மலைச்சு பெயராம பொறுமையா 1/1 ரீட் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம ஸ்கூல்ல படிச்சது மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் அழகு 3 பொறுத்த மட்டும் எழுதும் திறன், அதாவது 15 வினாக்கள் கேட்காங்க. இதுல இருந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், ஒரு பேரா மாதிரி இருக்கும். அதுல கரெக்டா இது இருக்கோ அதை நம்ம தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து யூனிட் அழகு 4 பொறுத்த மட்டும் கலை சொற்கள். ஸோ கலை சொற்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் இருக்கும், அப்படி இல்லைன்னா இங்கிலீஷில் இருக்கும். அதுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அதுதான் வந்து கலை சொற்கள். அடுத்து அழகு 5 பொறுத்த மட்டும் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன், இதிலிருந்து 15 வினாக்கள். அடுத்து எளிய மொழிபெயர்ப்பு, இதிலிருந்து 5 வினாக்கள். அதே மாதிரி இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாரதியார், பாரதிதாசன், அதே மாதிரி ஜி.யு. போப், வீரமாமுனிவர், இவங்களுடைய பயோகிராபி, எங்க பிறந்தாங்க, எங்க வாழ்ந்தாங்க, இவங்க தமிழுக்கு செய்த தொண்டுகள் என்ன, இவங்களுடைய மேற்கோள்கள் என்ன, கருத்துக்கள் என்ன, அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே வந்து நம்முடைய அகாடமி சார்பாக ஃப்ரீயாகவே டெஸ்ட் பேஜ் கான்டெக்ட் பண்ணுவோம். நீங்கள் 1/1 வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த மட்டும் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா தமிழில் வந்து எல்லாருமே நல்ல மார்க் எடுப்பாங்க. ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸில் யார் நல்ல மார்க் எடுக்காங்களோ அவங்க தான் வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வாங்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பொது அறிவியல் 5 வினாக்கள் தான் கேட்காங்க. அப்போ அந்த 5 கொஸ்டினுமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதை எப்படி படிக்கணும்னு சொல்லி நான் அடுத்த வீடியோ தொகுப்புல டீட்டெயிலாக சொல்றேன். அதே மாதிரி புவியியல், இதுல இருந்துமே வந்து பாத்தீங்கன்னா 5 வினாக்கள் தான் இருக்கு. தேவையில்லாம எல்லாத்தையுமே போட்டு படிக்க வேண்டாம். நான் அடுத்த வீடியோ தொகுப்புல தெளிவா சொல்றேன். அடுத்து இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6 to 12 வரைக்குள்ள ஹிஸ்ட்ரி புக்கை மட்டும் நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து போதுமானது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பி.ஆர். அம்பேத்கர் பற்றி இருக்கு, பகத்சிங் பற்றி இருக்கு, பாரதியார் பற்றி இருக்கு, எங்கே பிறந்தாங்க, எங்கே வாழ்ந்தாங்க, இவர்களுடைய சாதனைகள் என்ன, தொண்டுகள் என்ன, அப்படிங்கிற மாதிரி A to Z அவங்க பிறந்ததுலேருந்து இறக்குது வரைக்குமே வந்து என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் ஹிஸ்ட்ரி அண்ட் INM இந்த ரெண்டுக்குமே வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து தனியாக வீடியோ போஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாலிட்டியை பொறுத்த மட்டும் 15 வினாக்கள் கேட்காங்க. தேவையில்லாமல் படிக்காமல் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானது மட்டும் படித்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அளவில் உள்ள உறவு முறைகள் என்ன, அதே மாதிரி குடியுரிமைனா என்ன, அடிப்படை உரிமைனா என்ன, அடிப்படை கடமைனா என்ன, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான அந்த செக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கும் ஆளுநர் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனை நடந்துச்சு. அப்போ அதுல சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலையிட்டு ஒரு சில ஆர்டர் கொடுத்தாங்க. அப்போ அதை பற்றியுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம், இதுக்குமே வந்து நம்முடைய அகாடமி சார்பாக ஸ்பெசிஃபிக்காக இதில் இருக்கக்கூடியது மட்டும் நம்ம கான்டெக்ட் பண்ணுவோம். அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமானது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு, இதை பற்றியுமே நம்ம பார்க்கணும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜியை பொறுத்த மட்டும் ஸ்பெசிஃபிக்காக 25 கொஸ்டின் இருக்கும். அந்த 25க்கு எப்படி நம்ம படிக்கணுமோ அப்படி படித்தா மட்டும் போதும். ஓகே, ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக தீபம் அப்படிங்கிற பேஜில் ஃப்ரீயாகவே இது சம்மந்தப்பட்ட எல்லா டெஸ்ட் குயிஸ்மே வந்து நம்ம போடுவோம். 1/1 வந்து நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது கஷ்டமாக ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் படித்து
சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்கோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை விட்டுட்டு யூடியூப்ல போயிட்டு 30 நாளில் வந்து எப்படி பாஸ் ஆகுது, இந்தியன் பாலிட்டியை வந்து 2 நாளில் வந்து எப்படி முடிப்பது அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத வீடியோ வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டைம் தான் வந்து வேஸ்ட் ஆகும். அப்படி பார்க்குற யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க. யார் பாஸ் பண்ணுவா அப்படின்னா, நம்ம படிச்சாதான் மார்க் எடுக்க முடியும், நம்ம படிச்சாதான் நல்ல மார்க் வரும், நம்ம படிச்சாதான் நம்ம பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யாரு தாமில நம்பிக்கை வச்சு படிக்காங்களோ, படிக்க ஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்க தான் பாஸ் பண்ணுவாங்களே தவிர, அதை விட்டுட்டு இந்த 30 நாள்ல 15 நாள்ல 10 நாள்ல வந்து படிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ண மாட்டாங்க. இதுதான் வந்து ஃபேக்ட். ஸோ பாயிண்ட் இஸ், சிலபஸ் எடுங்க, சிலபஸ் வைஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா ஓகே, படிச்சா மட்டும் பத்தாது, ஒரு டாபிக் படிக்கீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஏன்னா கொஸ்டினை பொறுத்த மட்டும் இல்லை, இப்போ வரக்கூடிய கொஸ்டின் எல்லாமே வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது, ஈஸியாலாம் வந்து கேட்க மாட்டாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் ஆகணும். ஓகே, ஸோ திங்க் பண்ணி பாருங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டிஎன்பிசி குரூப் 4 வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு கனவாக இருக்குது. அதனால தான் நம்ம அகாடமி சார்பாக தீபம் அப்படிங்கிற நேமை வந்து நம்ம வச்சுருக்கோம். ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதே மாதிரி டெலிகிராம் குரூப் லிங்க் போட்டிருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தொகுப்பை டிஎன்பிசி குரூப் 4 ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். அடுத்த வீடியோ தொகுப்பில் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து நம்ம எப்படி படிக்கணும், எந்த ஸ்கூல் புக்கை படிக்கணும், எந்த ரெஃபரன்ஸ் புக்கை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்.